ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வாழ்க்கையில் இன்றைக்கி சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, ஏதோ வேலையாக போச்சு. அதே நாளைக்கு மத்தியானம் சாப்பிடாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும் அல்லவா? ஒரு நாள் ஒரு வேலை தான் தவிர்ப்பீங்க. இப்போ உணவு எந்த அளவிற்கு நமக்கு முக்கியமோ தேவையோ அதை விட முக்கியமானது இந்த தியான பயிற்சி. ஏன்னா தியான பயிற்சி செய்வது வெறும் ஆன்மீக விஷயத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நம்ம சிறப்படைகிறதுக்கு தான் தியானம் செய்கிறோம். அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு வழிமுறையை நம்ம செய்யலைன்னு சொன்னால், சோம்பேறித்தனம் பண்ணோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆக தியானத்தை தொடர்ந்து செய்யணும். வேறு எந்த பயிற்சி நீங்கள் செய்கிறீங்களோ செய்தால் வாழ்க்கையில் சிறப்படையலாம். அதை நீங்கள் அதில் சோம்பேறித்தனத்தை காட்டிட்டாலும் இதில் சோம்பேறி என்பது சோம்பேறித்தனம் என்பது இருக்கவே கூடாது. அடுத்து குழப்பங்கள். சோம்பேறித்தனம் ரெண்டாவது நம்மளே நாம் குழம்பி கொடுத்து குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வது, பிறர்கள் ஏதாவது சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்பது. அடுத்தவர் வார்த்தைன்னா தியானம், அவங்க வேறு விதமான தியானங்களை பற்றி சொல்லுவாங்க, இல்லை வேறு இடத்துல தியானத்தை பற்றி சொல்லுவாங்க, அல்ல நீங்கள் எடுத்த தியானத்திலே இது எப்படி அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். பட் இப்படி பல மாதிரியான மற்றவர்கள் பேச்சுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. தியானத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடைய சொல்லுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. இதெல்லாம் தியானத்துக்கு தடையை ஏற்படுத்தும், தியானத்தில் ஆர்வம் இல்லாமல் போய்விடும். அதே போல் தியானத்தில் சொல்லி கொடுக்கின்ற அந்த மெத்தட், இப்படி தான் தியானம் செய்யணும் அப்படின்றத அது உறுதியாக அதே மாதிரி செய்யணும். அவர்களாகவே இதை மாற்றி செய்வதும் மிக ஒரு தடையையும் ஏற்படுத்தும். என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை பற்றி அதுதான் முறையாக அதை தான் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அதில் நமக்கு நல்ல சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக நம்ம விடாமுயற்சியாக தியானத்தை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் தான் நமக்கு நன்மைகள் பெற முடியும். அது கொஞ்ச நாள் செய்கிறது அப்புறம் விட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தோம்னா தியானத்தில் முழுமையான நிலைகளை அடைவது என்பது ரொம்ப கடினம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.